வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்னைக்கு நாள் நம்மளோட கருத்தம்மா புறா திடீர்னு குச்செல்லாம் பொறுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் குச்சி பொறுக்குது. மேல் புறா பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட கேஜுக்குள்ள வந்து துரத்திட்டு இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சுனாலே அந்த ஃபீமேல் புறா வந்து எக்லே பண்ண போகுதுன்னு தான் அர்த்தம். அது நார்மலாக ஒரு குச்சை பொறுக்கணுன்னே தென்னை ஓலையெல்லாம் வந்து பிச்சு போட்டுருந்தா அது வந்து ஒரு குச்சா வந்து எடுத்து அதோட ட்ரேல வந்து அடிக்கிட்டு இருந்துச்சு. நார்மலாக என்ன நடக்கும்னா ஃபீமேல் புறாங்க வந்து ட்ரேல உட்காந்துட்டு மேல் புறாங்க ஒரு குச்சா எடுத்துட்டு வந்து அதுக்கு கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த ஃபீமேல் புறா தான் எடுத்து தனியாக அடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து மெயில் வந்து அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு 2 நாளில் ஃபீமேல் புறா முதல் முறையாக நம்ம கேஜில் வந்து எக்லே பண்ணிருச்சு. இதோட எக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நார்மல் புறாவோட எக்கோட கொஞ்சம் நீளமாகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த பேரில் ஒரு சின்ன டவுட் தான், அது பெட்டெல்லாம் இருக்குமா இல்லையாங்கிறது தான். ஏன்னா மெயில் புறா வந்து சைஸில் சின்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு நாள் கழிச்சு 2வது எக்கையும் லே பண்ணி அடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஒரு புறாக்கு இந்த அளவுக்கு கோவம் வரக்கூடாது. நான் அந்த வீடியோ எடுத்து முடிக்கலாம் என் போனை 2 உடச்சு என் கையில் கொடுத்துரும் போல. மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா ரைட் விடு. மெயில் புறாவும் அதோட அடக்க கிரெடிட்டியை கரெக்டாக பார்த்துச்சு. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.